வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் திட்டம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. மூன்று தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும், தேர்தல் ஆணையத்தில் திமுக மீண்டும் மனு. கோவை எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கலாம், தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தொடரும் இழுபறி, போட்டியிடும் தொகுதிகள் அறிவிப்பில் சிக்கல். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் திட்டம் உறுதி செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் குறிப்பிட்ட அளவில் கீழ் வருமானம் பெறுபவர்களுக்கு குறைந்தபட்ச வருவாய் உறுதி செய்யப்படும் என்று கூறினார். அந்த தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும், இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் உலகிலேயே இதை அமல்படுத்தும் முதல் நாடு இந்தியாவாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் தேசிய பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பினாலோ, ராணுவத்திற்கு அரசு உதவ வேண்டும் என்ற உண்மையை பேசினாலோ அதற்கு இடமில்லை என்று ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் விடுபட்ட 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த கோரி திமுக சார்பில் தில்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறாது என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதை எதிர்த்து திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதுடன் 3 தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்த கோரி தேர்தல் ஆணையத்திலும் மனு அளிக்கப்பட்டது. தில்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் இன்று மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. திமுக எம்பிக்கள் RS பாரதி, TKS இளங்கோவன், திருச்சி சிவா ஆகியோர் நேரில் சென்று மனு தாக்கல் செய்தனர். உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடர்ந்த வழக்குக்கு விரைந்து பதிலளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டதாகவும், அதனை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் விரைவில் பதில் மனு தாக்கல் செய்யப்படும் என உறுதியளித்ததாகவும் திருச்சி சிவா தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் ஏன் நீங்கள் இந்த தேர்தலை நடத்தக்கூடாது என்று கேட்டதற்கு தேர்தல் ஆணையம் 14 நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். 14 நாட்கள் நீங்கள் அவகாசம் கேட்கிற போது தேர்தலுக்கு மனு செய்வதற்கான நாட்கள் முடிந்து விடுகின்றன. இது தேர்தல் ஆணையம் அங்கிருக்கிற ஆளும் அரசுக்கு சாதகமாக இருப்பதாக வெளியில் தோற்றம் பரவுகிறது. இது வேண்டாம், எங்களுக்கு உங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னவுடன் விரைவில் இந்த 14 நாட்களுக்கு பதிலாக முன்னதாகவே உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதாக ஒரு உறுதியை தந்திருக்கின்றார்கள். பிரதமர் மோடி 3044 கோடி ரூபாய் செலவிட்டு சுய விளம்பரம் தேடி வருவதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். மாயாவதி தனது ட்விட்டர் பக்கத்தில் பாரதிய ஜனதா மற்றும் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்துள்ளார். வறுமை மற்றும் வேலையின்மை போக்க தவறிய பாஜக அரசு தனது தோல்விகளை மறைத்து தேர்தலுக்காக மக்களை திசை திருப்ப பழைய பிரச்சினைகளை மீண்டும் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ளார். மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், பிரதமர் மோடி தனது சுய விளம்பரத்துக்காக அடிக்கல் நாட்டுவது போன்ற விழாக்களுக்கு 3044 கோடி செலவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பின்தங்கியுள்ள கிராமங்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவம் போன்றவற்றுக்கு அரசு பணம் செலவிடப்பட வேண்டும் என்றும் மாயாவதி கூறியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் விவகார வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் பற்றிய விவரங்களை வெளியிட்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க தடையில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் விவகார வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் பற்றிய விவரங்களை வெளியிட்டதற்காக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அவருக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்க உத்தரவிட்டனர். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருந்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் இது பற்றி கூறிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க தடையில்லை என்று கூறினார். அந்த நடவடிக்கை தொடர்பாக அறிக்கையை மட்டும் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டார்.
தேமுதிக மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீட்டில் சமரசம் ஏற்படாத நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் நீடிப்பதாக தெரிய வந்துள்ளது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு ஆகியவை சுமூகமாக நடைபெற்று முடிந்துள்ளன. கூட்டணியில் இடம்பெற்ற இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் தேர்தல் பணிகளை தொடங்க ஆயத்தமாகி வருகின்றன. ஆனால் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா மற்றும் பாமக ஆகிய கட்சிகளுடன் ஒரே நாளில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. கடைசியாக கூட்டணியில் இடம்பெற்ற தமிழ் மாநில காங்கிரசுக்கும் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுவிட்டது. தொடர்ந்து இழுபறி நீடித்த நிலையில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றாலும் தொகுதிகளை ஒதுக்குவதில் இன்னும் சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை. மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வருகிற 19ஆம் தேதி தொடங்குகிறது. எனவே நாளை மறுநாள் 18ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிக்க வேண்டிய நிர்பந்தம் அதிமுக கூட்டணிக்கு ஏற்பட்டுள்ளது. இனி அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். எல்லை தாண்டிய தாக்குதல்களையும் தீவிரவாதிகளை வளர்ப்பதையும் பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க நிர்வாகம் பாகிஸ்தானுக்கு எதிராக வேறு எந்த முந்தைய அரசாங்கங்களும் எடுக்காத நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்துவதில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு சேவை செய்ய உங்களின் காவலாளியாகத்தான் இருக்கிறேன் என்றும் ஊழல், அசுத்தம், சமூக கொடுமைகளை எதிர்த்து போராடும் ஒவ்வொருவரும் காவலாளிதான் எனவும் ட்விட்டரில் மோடி பதிவிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக கடினமாக உழைக்கும் ஒவ்வொருவரும் காவலாளிதான் என்றும் தானும் காவலாளிதான் என இன்று ஒவ்வொரு இந்தியனும் சொல்கிறார் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். ஒருவர் தோற்றுவிட்டார், மற்றொருவர் பயணத்தை துவங்கப் போவதில்லை என்று பிரியங்கா காந்தியின் அரசியல் வருகையை அருண் ஜேட்லி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆனால் பாஜகவில் எளிமையான குடும்ப பின்னணியில் இருந்து வந்த பிரதமர் மோடி தாம் பிரதமர் பொறுப்பை ஏற்கும் வரை கட்சி பணியாற்றி அனைவரின் ஆதரவையும் பெற்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ராகுலுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் ஏற்பட்டிருப்பதால் ஏற்பட்ட வெறுப்பு, பயம் காரணமாக கல்லூரியை மிரட்டுகிறார்கள் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குஷ்பு தெரிவித்துள்ளார். 1000 மாணவிகள் மத்தியில் ராகுல் சளைக்காமல் பேசினார் என்றும் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறினார் எனவும் இந்த தைரியம் மோடிக்கு வருமா என்றும் குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். சிறு தொழில்களை சீரமைக்க திட்டம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் உறுதி. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கோவையில் கடந்த 5 ஆண்டுகளில் நலிவடைந்த சிறு தொழில்களை சீரமைக்க திட்டம் தீட்டப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நடராஜன் உறுதியளித்துள்ளார். கோவையில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நடராஜன், பாரதிய ஜனதா அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் கோவையில் சிறு தொழில்கள் நலிவடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். ஜிஎஸ்டியும் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையும் தொழில் நகரமான கோவையை மிக கடுமையாக பாதித்திருக்கிறது. ஜனநாயக மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில் புதிய அரசு அமையுமேயானால் மூடப்பட்ட அனைத்து நிறுவனங்களையும் மறுசீரமைப்பு பண்ணி உதவி செய்து அவற்றை திறந்து செயல்பட வைக்கிற பணியை இந்த அணி செய்யும் என்று வாக்குறுதி கொடுக்கிறோம். இலங்கையில் பொது வாக்கெடுப்பு நடத்த ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் வலியுறுத்தப் போவதாக திருவாடனை தொகுதி எம்எல்ஏ கருணாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை இனப்படுகொலை தொடர்பான விசாரணையில் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் பங்கேற்று பேசவுள்ள கருணாஸ், மத்திய மாநில அரசுகள் இலங்கையிலிருந்து வந்த அகதிகளுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் அதிமுக அமைத்துள்ள கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என விமர்சித்தார். பொள்ளாச்சி பாலியல் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என கூறினார். இலங்கை தமிழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே நடந்த போர்க்குற்றம், இதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது உலகம் அறிந்த உண்மை. அந்த நிகழ்வில், அந்த சபையில் தமிழ்நாடு சட்டமன்ற திருவாடனை சட்டமன்ற உறுப்பினராகவும் எனக்கு இந்த முறை அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
அதில் வந்து நான் 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி அந்த 3 நாட்களும் கலந்துக்கிறேன். எதிர்கால சந்ததிகள் இளைஞர்களை வாழ்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக சிறப்பான அந்த தீர்மானங்களை முன்மொழிந்து நான் அந்த அவையில் பேசலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். கச்சத்தீவில் அந்தோணியார் ஆலய திருவிழாவுக்கு ராமநாதபுரத்தில் இருந்து சென்ற இந்திய பக்தர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே இந்தியாவிற்குள் அனுமதிக்கப்பட்டனர். கச்சத்தீவில் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா நேற்று தொடங்கி சிலுவை பாதை வழிபாடு, சிறப்பு திருப்பலி உள்ளிட்டவை நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ராமநாதபுரத்திலிருந்து 65 விசைப்படகுகள் மற்றும் 15 நாட்டு படகுகளில் 2229 பேர் சென்றனர். திருவிழா முடிவடைந்து இன்று நாடு திரும்பிய பக்தர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இலங்கை அரசு திருவிழாவில் தங்களை சிறப்பாக நடத்தியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு இறங்குறதுக்குலாம் ரொம்ப வசதியாக இருந்துச்சு. தண்ணி வசதி, சாப்பாடு எல்லாமே நல்லா செஞ்சுருந்தாங்க. நல்ல கூட்டம் இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்குமே உணவு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. பூசை 2 மொழியிலையுமே நடந்துச்சு. லாங்குவேஜில் நிறைய ஃபாதர்ஸ் இருந்தாங்க, சிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. எந்த நாட்டில் அதிக பக்தர்கள் வந்திருந்தாங்க? சிலோனில் இருந்து 5000 பேர் வந்திருந்தாங்க. நம்ம சுருக்கம் தான். 4 பிளாக் 5 பிளாக் வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரே பிளாக்காக வச்சு எல்லாமே ஒரு நேரத்தில் செக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இப்போ காலையில் வந்தால் எப்படி 3 மணி நேரம் ஆகுது. எல்லாமே அதே செக்கிங் தான். ஆனால் அவங்க பிளாக் பண்ணி விடுறதுனால ரொம்ப இதாகுது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா சிலோன்ட்டு அந்த மாதிரி இந்த கெடுபிடிலாம் இல்லை. வசதியெல்லாம் ஓரளவுக்கு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம். பட் இவங்க மட்டும் கொஞ்சம் கெடுபிடியை கொஞ்சம் தளர்த்தணும். அந்தந்த அதிகாரிகள் உட்காந்து உடனே இமீடியட்டாக அதை க்ளோஸ் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக போகிறதுக்கும் மற்றதுக்கும் நல்லாயிருக்கும். நாகப்பட்டினத்தில் கல்லூரி மாணவிகளிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட கார் ஓட்டுநர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாகை மாவட்டம் வெள்ளிப்பாளையம் வண்டிப்பேட்டையை சேர்ந்த சுந்தர் என்பவர் சென்னையில் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். நாகை, திருவாரூர், சென்னை உள்ளிட்ட இடங்களில் கல்லூரிகளில் படிக்கும் பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டார். நாகையை சேர்ந்த பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சுந்தரை கைது செய்த காவல்துறையினர் அவரது செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் ஏராளமான பெண்களுடன் இருக்கும் வீடியோக்கள் இருந்தன. இது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 1008 பித்தளை செம்புகள் மற்றும் 500 சிறிய சங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் குடமுருட்டி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்திய போது அதிலிருந்த 1008 சிறிய வடிவிலான பித்தளை செம்புகள் மற்றும் 500 சிறிய சங்குகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். நாகப்பட்டினத்தில் சாலை பணிக்காக குறைந்த விலையில் நிலத்தை கையகப்படுத்துவதால் தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். சீர்காழி முதல் தரங்கம்பாடி வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்திய நிலங்களுக்கு உரிய விலை கொடுக்கவில்லை என விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இன்று நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காததை கண்டித்து மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். பொள்ளாச்சியில் சாலை ஓர பள்ளத்தில் விழுந்த கோவில் யானையை நீண்ட நேரம் போராடி வனத்துறையினர் மீட்டனர். பொள்ளாச்சியில் உள்ள விநாயகர் கோவில் திருவிழாவிற்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து கோவில் யானை லாரி மூலம் கொண்டுவரப்பட்டது. மகாலிங்கபுரம் பகுதியில் லாரியில் இருந்து யானையை இறக்கும் போது நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் யானை விழுந்தது. யானை விழுந்து கிடப்பதை அறிந்து மக்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு வந்த வனத்துறையினர் கிரேன் மூலம் யானையை மீட்டனர். சென்னையில் மாயமான சுற்றுச்சூழல் ஆர்வலர் முகிலனை மீட்க வலியுறுத்தி திருநெல்வேலியில் சமூக ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம், கூடங்குளம் அணுமின் நிலையம் மற்றும் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு எதிராக போராடியவர் முகிலன். கடந்த மாதம் 15ஆம் தேதி சென்னையிலிருந்து மதுரை செல்லும் ரயிலில் ஏறிய அவர் சிறிது நேரத்தில் மாயமானதால் அவரை உயிருடன் மீட்டுத் தரக்கோரி சமூக ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழிச்சாலைக்காக நீர்நிலைகள் அழிக்கப்படுவதை கண்டித்து நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். 4 வழிச்சாலைக்காக விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளையும் கையகப்படுத்தும் பணிகளை பொதுப்பணித்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பொய்யான காரணங்களை கூறி தேசிய நெடுஞ்சாலைத்துறை நீர்நிலைகளை அழித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 45 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். 10 லட்சத்திற்கும் மேல் பரிவர்த்தனை செய்யும் வங்கிக் கணக்குகள் குறித்த விவரங்கள் வருமான வரித்துறையிடம் தெரிவிக்கப்படும் என ஆட்சியர் குறிப்பிட்டார். தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிக்க ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மூலம் அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரையில் தனியார் கல்லூரியில் ராகிங் தொல்லையால் மனமுடிந்து விஷம் குடித்த மாணவர்கள் 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்த முத்துப்பாண்டி, பரத் ஆகிய 2 மாணவர்களை சக மாணவர்கள் ராகிங் செய்துள்ளனர். இதனால் மனமுடைந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற 2வரும் ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி 4 நாட்களுக்கு முன்பு முத்துப்பாண்டி உயிரிழந்தார். பரத் இன்று உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏகாம்பரநாதர் ஏலவர் சுழலி திருக்குறளில் பங்குனி உத்தர திருக்கல்யாண விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 6வது நாளாக நடைபெற்ற உற்சவத்தில் நாயன்மார்கள் வீதி உலா வந்தனர். பின்னர் ஏகாம்பரநாதர் மற்றும் ஏலவர் குழலி ஆகியோர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்த உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையில் ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் ஸ்ரீ தன்வந்திரி பெருமாளுக்கு 1008 கலச அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 1000 நாதஸ்வர கலைஞர்களின் நாத சங்கீதத்துடன் ஸ்ரீனிவாச கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு நாதஸ்வர கலைஞர்களை பாராட்டி சான்றுகளை வழங்கினார். விழாவில் ஏராளமானோர் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அரசியல் களத்தில் உலா வரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. முரசு கொட்டும் தலைவரின் கட்சி பேரம் பேசியதால் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்திய கட்சிகள் தலைத்தெறிக்க ஓடிய நிலையில் இலை கட்சியுடன் முதலில் பேசப்பட்ட சீட்டை விட கம்மியாக சீட்டை பெற்றுள்ள நிலையில் தலைவரின் உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகிறதாம். அந்நிய தேசத்தில் சிகிச்சைக்காக சென்று மருத்துவ கண்காணிப்பில் இருந்தவரை தேர்தலுக்காக வலுக்கட்டாயமாக டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு வந்து விட்டார்களாம் மனைவியும் அவரது சகோதரரும். தலைவரின் மச்சானானவரோ தனது கல்யாண மண்டபத்தை மருத்துவக் கல்லூரியாக மாற்றவும் டெல்லியிடம் கோரிக்கை வைத்திருக்கிறாராம். அம்மா பெயரை கொண்ட கட்சி தலைவரிடம் பல கட்சிகள் கூட்டணி பேசிய பின்னர் தேர்தல் செலவுக்காக ஸ்பெஷல் வைட்டமின் பாவை கேட்டார்களாம். அவரோ வாங்கித்தான் தங்களது கை சிவந்து பழக்கம் என்றும் கொடுத்து பழக்கமே இல்லை எனவும் கூறியதால் கூட்டணி பேச வந்த கட்சிகள் எல்லாம் கடையை காலி செய்து விட்டார்களாம். தினமான தலைவரோ தொகுதிகளில் செலவு செய்யக்கூடிய வெயிட்டான வேட்பாளர்களையே அறிவிக்க இருக்கிறாராம். அக்கட பூமியில் சிறை பறவையாக உள்ள சசியானவரோ தேர்தல் வரும் கடைசி நேரத்தில் கவனிப்பதாக சொல்லிவிட்டாராம். தென் தமிழக கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம், மீனவர்கள் பாதுகாப்பாக செல்ல அறிவுறுத்தல். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள மாறுபாடுகள் காரணமாக தென் தமிழக கடலோர பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை காலை 11 மணி முதல் நாளை மறுநாள் இரவு வரை வழக்கத்தை விட 2 மீட்டர் உயரம் வரை கடலில் அலைகள் எழும்பும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எனவே தென் தமிழக கடலோர மீனவர்கள் பாதுகாப்பாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் திட்டம் செயல்படுத்தப்படும் என கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். மூன்று தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த கோரி தேர்தல் ஆணையத்தில் திமுக தரப்பில் மீண்டும் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி விவகாரத்தில் கோவை எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தொடரும் இழுபறி காரணமாக போட்டியிடும் தொகுதிகள் அறிவிப்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேர்ல்ட் ரவுண்ட் அப் செய்திகள் சந்திப்போம். வணக்கம்.